பஞ்சமி நிலத்தினை மீட்க புதிய குழு அமைக்கப்படும் என்று கவர்னர் உரையில் தெரிவித்திருப்பது வெறும் கண் துடைப்பு என மண்ணுரிமை மீட்பு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பஞ்சமி நில மீட்புக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்படும் என்று தமிழக சட்டசபை உரையில் கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா தெரிவித்திருந்தார். 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின் மூலம் பஞ்சமி நிலத்தை மீட்காமல் புதிய குழு அமைக்கப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருப்பது பஞ்சமி நில மீட்பு நடவடிக்கைகளை நீர்த்துப் போகச் செய்வதாக உள்ளது என்று மண் உரிமை மீட்பு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பழைய சட்டங்கள்லாம் அதே மாதிரி இருக்கு, தலித்துகளுக்கு சாதகமாக தான் இருக்கு. போர்ட் ஸ்டாண்டிங் ஆர்டரு, கவர்மெண்ட் ஆர்டரு எல்லாமே தலித்துக்கு சாதகமாக தான் இருக்கு. அந்த சட்டத்தை அப்படியே அமல்படுத்தணும், அதை மாற்றக்கூடாது. அதை மாற்றினா இப்போ ப்ராப்ளம், எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடும். திடீர்னு இப்படி ஒரு கவர்னருடைய ஒரு செய்தி வர்றதுக்கு காரணம் என்ன? எது அதுவும் முன்னால் எலெக்ஷனுக்கு எதிர்பார்த்து வர்றாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ எதுவாக தான் நமக்கு பிரச்சனை இல்லை. எங்களுடைய சட்டம் எங்களுக்காக உதவி பண்ணணும். ஆமாம், எங்கள் சட்டம் வலியுறுத்தப்படணும், அதன்படி நடக்கணும். மேலும் பேசிய மண்ணுரிமை மீட்பு இயக்கத்தின் தலைவர் கருப்பன், பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் 50% அதிகமான பஞ்சமி நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து அந்த மாவட்ட கலெக்டரிடம் தகவல் தெரிவித்துள்ளதாகவும், இதுபோன்று மாவட்ட வாரியான மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார்.